வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹே காய்ஸ். A2D சேனல்லேருந்து எண்ட் ஆஃப் கேமிங், மொபைல் கேம்ஸ் வர்சஸ் AAA கேம்ஸ், அழிவின் ஆரம்பம், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை ஆக்சுவலாக நம்ம பிரதர்ஸோட ரீயூனியனான ஒரு வீடியோ. அது நம்ம ஆல்ரெடி மிஸ்டேக் கேகே சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம், இன்ஸ்டா தளபதிகள் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்து செகண்ட் வீடியோ. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் வீடியோ வந்து A2D சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அது நான் ஆஃப்லைனில் அதுக்கப்புறம் பார்த்தேன் நான். இப்போ நம்ம மறுபடியும் A2D சேனலில் எண்ட் ஆஃப் கேமிங் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அந்த வீடியோனா நான் தர மிஸ்டேக் கேகே சேனல் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ரியாக்ட் பண்ணியிருப்போம், இன்ஸ்டா தளபதிகள் ரீல்ஸ் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஐக்காலில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ட் ஆஃப் கேமிங் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணும்போது அந்த பெட்டராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்க்க எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அந்த லைட்டிங்லாம் ஹார்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மாதிரியா என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டும் ரொம்ப நல்லா இல்லை. எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும்போது நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைட்டிங் செட்டப் எல்லாம் கொஞ்சம் மாற்றி, பேக்ரவுண்டே மாற்றி இப்போ இந்த இடத்துல வச்சு எடுத்துக்கிட்டேன். சேம் ரூம் தான், பட் வேறு ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட அதுலேயுமே நான் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் இது அதோட பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுது. லைட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஹார்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேம்ஸ் வந்து முன்ன மாதிரி அந்த கவுண்ட் ஆஃப் நம்பர் கேம்ஸ் அவ்வளோ வர்றதில்லை. இப்போ இருக்க ஆளுங்க வந்து கேம் ஆடுறதே இல்லை. சேம் கேரக்டர் வச்சுக்க முடியும். மொத்தமாக அவுட் ஆயிருக்கு. குளோபலாகவே மொபைல் கேமிங் பயங்கர லீட் எடுத்து போக ஆரம்பிச்சு. இதில் இன்னொரு விஷயம்னா பாலிடிக்ஸ் விஷயம் ஒன்று இருக்கு. நிறைய அஜெண்டாலாம் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக யூபிசாஃப்ட்லாம் நிறைய அடி வாங்குறான். அதாவது பார்த்தீங்கன்னா சொல்ஜஸ் கேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில்னா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்தேன். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த வீடியோலாம். கேமிங்னா ஃபயரு மாஸ் எல்லாமே தரமாக இருக்கும். ஒரு கேம் நந்தாலாம் அவுட் கிளாஸ்லாம் ஆடி போட்டுட்டு இருப்பாரு. வீடியோ நல்லா இருக்கும். God of War, my favorite. It's over, Raven. Enough us. It ain't over until I say. எவல்யூஷன் ஆஃப் கேமிங் இன் நம்ம ஊர் அப்படின்னு சொல்ற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருவிழா கேம், அப்புறம் வந்து இந்த டிவில போடுற கேம், கீபோர்டுன்னு சொல்லுவாங்க, கார்ட்ரிட்ஜ் கேம்ஸ் போட்டுருக்காருல கேம் மாதிரி அவர்கிட்ட போய் விளையாடுறது கேரியா கேங் பசங்களோட. அதுக்கப்புறம் தான் கன்சோல் PS4ல வந்த அப்புறமா நம்ம ஆளுங்களுக்கு வயசு அதிகமானது PS4 வீட்டில் வாங்கி விளையாடி ஆரம்பிச்சாங்க. இப்போ பிசி வந்து இந்தியாக்குள்ள முக்கியம் நம்ம ஊர்ல இருந்து பிசி பில்டிங் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த பிசி பில்டிங் பிசி கேம்ஸ் வந்து இங்கே நிறைய பூம் ஆக ஆரம்பிச்சது. ப்ரௌசிங் சென்டர் வந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து ப்ரௌசிங் சென்டர் போய் உட்காந்து கேம் ஆடிட்டு இருப்பாங்க. ஆமா, இதுக்கப்புறம் வந்து ப்ரௌசிங் சென்டர் யாரா ப்ரௌசிங் சென்டர்ல வந்து எல்லாரும் வந்து படம் பார்க்க போயிருக்கீங்க. ஐ மீன் திருட்டுவிசி கேம் டவுன்லோட் பண்ண போயிட்டு பல்ப் பாயிண்ட் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டாங்க. அப்புறமா என்னாச்சுன்னா இந்த ஜியோ மொபைல் எல்லாம் வந்து வரும். மொபைல் கேமிங் ஒரு வந்து பீக் ஆகிட்டு நம்ம ஊர்ல மட்டும் பெருசா இந்த பேட் ராய் லைக் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் வராம குளோபலாவே மொபைல் கேமிங் பயங்கர லீட் போக ஆரம்பிச்சு. ஆனா இப்போ என்னாச்சுன்னா கோவிட் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா கேமிங் ஒரு கொஞ்சம் அந்த நிலையோட, ஏன்னா லாக்டவுன்ல நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப வீக்கா இருக்கு. ஆல்ரெடி எண்ட் ஆஃப் கேமிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இல்லை எப்படி கேமிங் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் சில விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ கேம் ஆடுறேன் கேட்டேன்னா ஆப்வியஸ்லி நான் கேம் வந்து விளையாடுறது கம்மியாயிடுச்சு தான். கேம் வந்து அந்த அளவுக்கு நான் விளையாடுறதில்ல. பட் ஆனால் இண்டஸ்ட்ரி பிகாஸ் நான் ஒரு கேமராக இருந்து கேமிங் இண்டஸ்ட்ரி எப்படி போகுதுன்ற டேட்டா லைக் ஒரு கம்பெனி எப்படிக்குள்ளே வராங்க, ரெவன்யூ சிஸ்டம் அங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மேட்டர் எனக்கு தெரியும். ஸோ அதுபடி பார்க்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நான் அந்த வீடியோல பேசியிருப்பேன். ஏன்னா டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ இப்போ என்ன கேமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்திருக்கும் அந்த வீடியோ. சொல்லிருந்தீங்க. இப்போ அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து கேக்குறீங்க உண்மையாவே எப்படி இருக்கு அப்படின்றது. ஒரு கேமரா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க வராரு. கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்னா எல்லாமே கேம் தான். மொபைலோ பிசி எல்லாமே ஒன்று தான். கேமில் மந்தில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி மந்தில் இருக்குதா ஃபாலாக கேட்டிங்க அப்படின்னா நான் கேட்ட 2 ஆன்சர் இருக்கு. எஸ் ஆனால் இல்லை. பூசி முழுகிறேன் அப்படின்னு இல்லை. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. என்ன அப்படின்னா வீடியோ கேம்ஸில் வந்து AAA செட் பண்ணிங்க அப்படின்னா கேம்ஸ் வந்து முன்ன மாதிரி அந்த கவுண்ட் ஆஃப் நம்பர் கேம்ஸ் அவ்வளோ வர்றதில்லை. அப்படியே வந்தாலுமே அது வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதும் இல்லை. அது வந்து அப்படியே வரும், அப்படியே போயிடும்ன்ற யூபிசாஃப்ட் நிறைய பற்றி அவங்க கேம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோவா தெரியாமல் போயிடும். யாரு பாப்பா? யூபிசாஃப்ட் மட்டும் இல்லை, அதை தாண்டி இந்த சயின்ஸ் ஷோ பண்ணாங்க. சயின்ஸ் ஷோ அது தெரிஞ்சிருக்கும், ஜிடியோட ரிப் ஆஃப். அது சயின்ஸ் ஷோ ரிபூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அது
அதான் அப்படியே ஆக்டிவ் சேன்ஸ் ஒன்று ஆனதில்ல, பட் எபிக்கில் வாங்கி வச்சிருக்கேன் ஒன்று. அப்படி எடுத்துட்டாலுமே ஊக்காங்கு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியை மேலே தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம்னா பாலிடிக்ஸ் விஷயம் ஒன்று இருக்கு. என்ன சமாளிக்கவே முடியல. கண்டென்ட் ஒரு மேட்டர். கண்டென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் கண்டென்ட் அடிக்கிறது, அவார்ட் ஷோக்கு வர்றது, கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆன கேமை ரீமேக் பண்ணுறாங்க, ரீமாஸ்டர் பண்ணுறாங்க. எனக்கு மனசே ஜிடிஏ பண்ணாங்கல்ல ரீமேக் பண்ணுற கேம் வந்து அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஹிட் ஆகுது, காசு சம்பாதிது அப்படின்னா அப்போ இப்போ இருக்கிற கேம்ஸோட அந்த கண்டென்ட் குவாலிட்டின்றது எங்க இதில் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. This video is sponsored by A2D PC Factory. இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்ட் PC பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி PC என்ன நான் பர்பஸ் கூட பிசி பில் பண்ணும்போது கான்டாக்ட் பண்ணேன், நான் தான் ப்ரோல அட்டன் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் முடியல, நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D வீட்ல கொஞ்சம் அதனால பண்ண முடியல. PC பில்டிங் அப்புறம் லேட்டரா நானே பண்ணிட்டேன். வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படிங்கற பட்டனை நானும் என் அண்ணனும் சேர்ந்து பண்ணோம். பண்ணீங்கன்னா அந்த PC தான் இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். என்ன ரெக்யர்மென்ட், அந்த upgrade ரெக்யர்மென்ட் பண்ணணும். என்ன PCs கொடுக்கலாம் அப்படிங்கற சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேம் மட்டும் இந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் ஹிட் ஆகிற கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ அதை டெட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இது நான் ஆடிங்க கொஞ்சம் கிடையாது. என்ன பட்டனா வந்து கதையை ஒழுங்கா முடிக்காம இன்னொரு அடுத்த பார்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு இந்த தாண்டதுல டெட் ஸ்பேஸ் 2 நினைக்கிறேன். 2 ஆனா இது டெட் ஸ்பேஸ் 1 வந்து ரீமேக் பண்ணி விடும்போது அது நல்லா தான் நினைக்கிறேன் நான். அடிக்குது. சோ இந்த ஃபெனோமெனன் வந்து இது டெட் ஸ்பேஸ்ல மட்டும் இல்லாம ரெசிடென்ட் ஈவில் இருக்கு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. சோ இந்த பாயிண்ட் வருது. அகைன் என்ன ஆகுதுன்னா தமிழ் சினிமா மாதிரி என்ன வந்து ரீலீஸ் பண்றாங்க, நம்ம ரீலீஸ் பண்றாங்க. அதே கான்செப்ட் புது கேம்ஸ்க்கு வர ஐப்பை விட இப்ப இருக்க கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரீமாஸ்டர் பண்ற கேம்ஸ்க்கு ஐபி இருக்கு. சோ அப்படினும் போது அப்ப புதுசா என்ன கேம் நல்லா வருது அப்படிங்கற கேள்வி கேக்குறாங்க. ஏன்னா அது பயங்கரமான கேம்ஸ் பழையதெல்லாம் அதை மறுபடியும் ரீமேக் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா ஓடுது. அண்ட் தென் பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம், பொலிட்டிக்கலா ஒரு திங்ஸ் வந்து ஒரு விஷயம் இருக்கு. இவங்க கேம் டெவலப் பண்றவங்களே அவங்க வந்து கேமருக்காக பண்ணல. நான் ஒண்ணுமே ஆஸ் எ கன்சியூமர் தான் ஒரு கன்சியூமர் கொடுத்து சாட்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா இல்ல. என்னடா யூபிசாஃப்ட் வந்து அசசின் வேலால கேம் ரிலீஸ் பண்ணாங்க. அசசின் வேலால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர்னால வந்து பெண்ணாவும் வச்சுக்க முடியும், ஆனா வச்சுக்க முடியும். அதுக்கு மாதிரி சேர்ந்து ஒடிசின்னு கேரக்டர் இருந்துச்சு. ஒடிசியில் வந்து பாதி கேம் அப்படி மேல் ஃபீமேல் இருக்கும், அது கரெக்டாக இருந்துச்சு. பட் என்னன்னா சேம் கேரக்டரை அவனோட ஃபீமேல் வச்சுக்க முடியும். இதை வேற யாரும் பண்ணல, யூபிசாஃப்ட் தான் அது கேம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் கிரை 6லயுமே அதான் பண்ணான். அந்த கேரக்டருக்குன்னு ஒரு கேரக்டருக்கான வேலை மொத்தமா அவுட் ஆயிடுச்சு. அந்த கிரிப்பே இருக்காது ஆடியன்ஸ் கிட்ட. இப்போ வந்து கிரேட்டோஸ் அந்த கிரேட்டோஸ் எப்போ அவருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்கும். இப்போ PS6 வர போகுது. PS6ல காட் ஆஃப் வார் யூத் வர போகுது. ரூம்ல போயிட்டு இருக்கு. ஏன் இந்த ஹைப் எனக்கு கிரேட்டோஸ் கிரேட்டோஸ்ல ஒரு வெயிட் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு டெப்த், ஒரு ரைட்டிங், ஒரு ஆர்க் இருக்கு, எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதை யூபிசாஃப்ட் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். அதான் அடி வாங்கிட்டு இருக்கான். வாட்ச் டாக்ஸ் ஒன்று ஒரு பயங்கரமான கேம், ஒரு நல்ல கதை, நல்ல கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல அந்த மாதிரி ஒரு கேம். ஆமா. செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் கதை கம்மியா இதுவாச்சு. தேர்ட் பார்ட்ல நீ வந்து கஸ்டமைஸா கேரக்டர் கஸ்டமைஸ் கேரக்டர்னால ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்காதுங்க என்ன பொறுத்தவரை. ஏண்டா நல்லெண்ணெய் சாப்பிட்டா பொம்பளைக்கு மீசை வளரும். ஸோ அப்போ கேக் என்ன சொல்றாருன்னா மந்திரில் இருக்குன்னா இருக்குன்றாரு. அதுக்கான ரீசன் என்ன சொல்ல வர்றாருன்னா கண்டென்ட் வந்து ரிச்சா இல்லை, முன்ன இருந்த மாதிரி கண்டென்ட் ரிச்சா இல்லை அப்படின்றது தான் ரீசன் சொல்றாரு. புவர் கண்டென்ட் இன் கேமிங். இது மூவிஸ் மாதிரி தாங்க கேம்ஸும், ஸ்டோரி கேம்ஸ் நிறைய க்ளோஸ் பண்றாங்க. ரெண்டாவதுனா யூபிசாஃப்ட் நட்டமாயி இப்போ வந்து டென்சென்ட் வைக்க போறாங்க. யூபிசாஃப்ட் வைக்க போறாங்க. பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா அசசின் கிரீட் பண்ணவங்க அவங்க ரெவென்யூ கம்மி ஆயிடுச்சு. நான் எத்தனை தடவை ஆடி இருக்கேன் தெரியுமா? பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா 2 வாரே எழுத்தணும் 2000. அசாசின்ஸ் கிரீட், இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா இது வந்து ஃபர்கட்டன் சாங்ஸ். இது வந்து 3rd அசாசின் 3, இது 2, இது ரெவலேஷன்ஸ். எல்லாம் மனப்பாடம். கேம் டைட்டில் வர்க் பண்ற கேம் இந்த கேம்ஸ் எல்லாம் நான் பிசில ஆடல, கவர்மெண்ட் லேப்டாப்ல ஆடுறேன். இப்போ பிளேயர் ஃபர்ஸ்ட் கேம்ஸ், WB கேம்ஸ்ல வந்து பார்த்தா ஒண்டர் உமன் கேம்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அட பாவிகளா. எல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்கும் எல்லாத்துக்குமே. தேர்ட் பர்சன் கேம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்ட் பர்சன் தாமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் வேர்ல்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் லைவ் சீரிஸ் கேம் ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபோர்ட்நைட்டு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் வந்து பயங்கர மாசி விட்டானதுனால இதை பார்த்து ஒவ்வொரு கம்பெனி வந்து கேம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. மைக்ரோட்ரான்சாக்ஷனே வந்து பெரிய டாபிக் பேச நினச்சிட்டு இருந்தேன். மைக்ரோட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணா அப்போல்லாம் அப்படியெல்லாம் இது பண்ணாங்க. அவன் படம் முடிங்க அதுனாங்க படம் முடிங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கேம் ஸ்டோர்ஸ் வந்து காசு அதிகமாக தேவைப்படுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோட்ரான்சாக்ஷன் கொடுப்போம், ட்ரெஸ் கொடுப்போம், அதை கொடுப்போம்ட்டு அதிகமாக
பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த லைவ் சர்வீஸ் கேம்ஸில் இதுதான் வந்து பயங்கரமாக பெரிய பிரச்சனையாக இது விஷயம் இருக்குது. என்னதான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் சொன்னாலும் கடைசியில் பார்த்தா அது ஒரு பிசினஸ், கேம்ன்றது ஒரு பிசினஸ், இண்டஸ்ட்ரி ஒரு பிசினஸ், பிசினஸ் எல்லாம் நடக்காது. ஸோ பிசினஸாக இங்கே ப்ராப்ளம் இருக்கான்னா எஸ் ட்ரிபிள் டைட்டில் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடியோஸ் வந்து பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இந்த எண்ட் ஆஃப் கேமிங் டாபிக் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சது. முன்னாடி கொடி கட்டி பறந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி இப்போ வந்து மூடுற அளவுக்கு இல்ல ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ற அளவுக்கு இல்ல சேல்ஸ் நிறைய பெருசா ஒரு லீக்ஸ்லாம் வந்துருச்சுங்க. ரெடம்ஷன் நினைக்கிறேன் உள்ள வந்த ரீசன் இதுதான். பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா இப்போ கேமிங் வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா என்ன, இப்போ நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு கேமிங்கோட ரெவென்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுல பண்றது என்ன மொபைல் கேமிங். என்ன மொபைல் கேமிங் என்ன இன்க்ளூடிங் ஹைப்பர் கேஷுவல் லைக் கேண்டி கிரஷ் இதெல்லாம் இருக்கு. இந்த கேமே அதுல வந்துரும். கேஷுவல் கேம்ஸ் இந்த மொபைல் கேம்ஸ் ஒரு பெனிஃபிட்னா ஆட் ரெவென்யூ ஒன்னு இருக்கு, ஆட் மாப்னு ஒன்னு இருக்கு. அது மூலமா ஆட் ரெவென்யூ கிடைக்கும். அந்த ரெவென்யூ எங்கேயோ இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க உட்காந்து, பஸ்ல போகும்போது ஆடுறாங்க, இதுல உட்காந்து ஆடுறாங்க, ரிட்டர்ன் எல்லாரும் அதை வச்சு உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரிபிள் ஐட்டம்ஸ்ல ஆட் ரெவென்யூ கிடையாது, காசு கொடுத்து வாங்கினதா. ஒன் டைம் பர்ச்சேஸ் கேமோட ஆட்ல வர காசுன்றது இதை விட அதுல அதிகமா இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் அதிகம், வால்யூம் அதிகம். இந்த வால்யூம் கம்மினால ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி அந்த மொபைல் கேமிங் பார்க்கும்போது ரெவென்யூ நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவல் கோர் கேமிங் இண்டஸ்ட்ரின்னு இருக்கு இந்த ட்ரிபிள் டைட்டில் பண்ற கேம்ஸ், அதுல டவுன்ஃபால்னா டவுன்ஃபாலா தான் இருக்கு. கண்டென்ட்டா மந்தமா இருக்குன்றாரு. ரிசர்ச்லி டவுன்ஃபால் ஒரு டிக்ளைன்ல இருக்குன்னா எஸ் டேட்டா படி பார்த்தா டிக்ளைன்ல தான் இருக்கு. இல்ல இன்னொரு டாபிக் நான் கேட்கணும், ஆவரேஜ் கேமர்ஸோட ஏஜ் வந்து அதிகமாயிட்டே போயிருக்கு. முன்னாடி 27ல இருந்து அப்படியே பார்த்தா இப்போ 30+, 35 இல்லை அது அப்படி இல்லை. அதான் சொல்ல வரணும்னா நம்ம தான் இந்த இந்தியாவில் ஆரம்பிச்சிருப்போம். அவங்க தான் வந்து இப்போ ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தொடர்ந்து கோர் கேமாக விளையாட்டு இருந்திருப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கு வந்து மொபைல் கேம்ஸ் ஃபுல்லாக வரதுனால அந்த மொபைல் கேம்ஸ் தான் அதிகமாக வர்றாங்க. என்னன்னா இப்போ இருக்க ஆளுங்க வந்து கேம் ஆடுறதே இல்லை. என்னன்னா வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு ஸோ அந்த காலத்தில் இருந்த லைஃப் ஸ்டைலோட சின்ன பசங்க ஹாபி வந்து என்ன 2-3 மேட்டர் தான் மொத்தமே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது, இது வந்து டிவியில் போய் கார்ட்டூன்ஸ் பார்க்கறது, அப்புறம் கேம் ஆடுறது. இது 3 தான். எடிட்டர் வேலையை பார்த்திருக்காரு. ஆன்போர்டிங் நியூ பீப்புள் ஆன் கேமிங்ன்றது கம்மியாயிடுச்சு. அதனால தான் அது டிக்ளைன் நோக்கி போகுது அப்படின்ற பேட்டர்ன் அந்த அப்படின்னு டாக் வந்து குளோபலாவே வர ஆரம்பிக்குது. என்னோட கேஸ்டில் என்னன்னா கேமிங் அழியுதுன்னா கேமிங் அழியல, கேமிங் இனிமே அழியாது. லைக் சினிமா மாதிரி ஒரு காலம் சினிமாவெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த VHS வந்துச்சு, கேசட் போகிறது, ஓகே கேசட்னுவாங்க. அது வரும்போது சினிமா அழிஞ்சிருந்தாங்க, சினிமா அப்புறம் அழியல. அந்த மாதிரி தான் கேமிங்கும். கேமிங் அழியாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை சர்ச் பண்ணி இவங்களை கொண்டு போகும். ஒருவேளை மொபைல் கேமிங் வளருது அப்படின்னாலும் அந்த கேமிங்ன்றது பிசி தள்ளி விட்டு மொபைல் செட் பண்ணி திரும்பி போகுது அப்படின்னு எடுத்துக்குமே தவிர கேமிங் வந்து மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பண்ணா கேமிங் கம்ப்ளீட்டாக அழியாது. கேமிங் ஒரு மேட்டர் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு, வேற விதமாக எவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ எவால்வ் ஆகுதுன்னா பழசு அழியுதுன்னு அர்த்தம். ஸோ மொபைல் கேமிங் தான் வளருது தவிர நாம நினைச்ச ட்ரிபிள் டைட்டிலோ இல்லை எந்த பிசி கேம்ஸோ இதெல்லாம் வரல. இப்போ கேட்டர்ஸ்ல நிறைய பேர் GTA 5 வச்சு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ GTA 5 மக்களுக்கு போயிடுச்சு போயிருச்சு. இப்போ GTA 6 வந்துச்சு அப்படின்னா இப்போ அது வச்சு பூமா போய் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ GTA 6 தான் டர்னிங் பாயிண்ட். இப்போ GTA 6 ஹிட் ஆச்சுன்னா தான் இது, அதுவும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு பாயிண்ட். எல்லாமே காசுக்காக தான் நடக்குது, காசுக்காக இல்லைன்னு சொல்லணும். நம்ம தான் அதில் தேவையில்ல எமோஷன் சொல்றோம். நான் ட்ரிபிள் எமோஷன் நன்றியா. ஆமா அது எமோஷன் தான். சோ எமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஹியூமன் எமோஷனா வந்தாரு. ஹியூமன் எமோஷனல் தான், பட் எமோஷன் தான் வந்து வலியை கொடுக்கும். You must first control your emotions. நான் ஒண்ணும் இல்ல போறேன். நிறைய கேமர்ஸ் வந்து அஃபண்ட் ஆகுறாங்க. பட் நான் சொன்னது ஃபேக்ட் தான். கரெக்டா ஏஜ் கம்மியாகுதுன்னா கம்மியாகுது. ஸோ அதுல ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, இது ஏஜ் எப்படி கம்மியாகுது சொல்றீங்க. அவரு டேட்டாக்காரன் அந்த டேட்டால ஏஜ் வந்து அதிகமாகுதுன்னு போட்டுரு. எஸ் இது வந்து அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் ஏத்துக்க முடியல? எமோஷனலி கனெக்டட் டு தட். இத்தனை வயசு இது அழியுதுன்னு சொன்னா ஏன் ஏத்துக்க முடியாதுல்ல? ஆனா ஃபேக்சுவலா அது உண்மைதான். அதுதான் சொல்றேன், எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகும்போது தான் பிரச்சனைன்னு சொல்றேன். எதையுமே ஹார்ட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போவாங்க, அப்படியே மேலாப்ல அப்படியே. இது ஏன் நான் இந்த லாஜிக் விசஸ் எமோஷனல் பேசுற கடைசி அப்படின்னா கேமிங் வந்து எப்பவுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும். கேமிங்ல எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருந்தாலும் அதுல எமோஷனல் ரொம்ப கனெக்ட் இருக்கும். நான் என்ன சொன்னா எமோஷனல் தவிர்த்துட்டு லாஜிக்கை பேசுறேன், அவ்வளவுதான். ஓகே गाइस, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திப்போம். அடுத்து வேற ஏதாவது கொலாபி வீடியோ கண்டிப்பா அடுத்த கேம் ரீயூனியன் வீடியோஸ் நிறைய வரும் போல. பாய் முடிஞ்சு. அதான் அவன் என்ன சொல்றான்னா கேமிங் அழியாது, பட் அந்த எண்ட் ஆஃப் கேமிங் டைட்டில் இருக்குல்ல, அது என்னன்னா கேமிங் அழிய போறதில்ல, அது வேற ஒரு பரிணாமத்துக்கு மாறிட்டே தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. அந்த AAA கேம்ஸ் தான் அது ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. AAA கேம்ஸ்னால் அதான் அந்த ஸ்டோரி கேம்ஸ் இருக்கணும், பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு பெரிய டீம் வச்சு பெருசாக பில்ட் பண்ணுற ஒரு கேம் தான் AAA கேம்ஸ்னு சொல்கிறது. அது நிறையா ரெவன்யூ எடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறையா அந்த AAAக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இப்போ வரப்போகிற GTA 6 தான் அது எந்த அளவுக்கு கேமிங் எந்த அளவுக்கு சர்வே ஆகிட்டு இருக்குமா இருக்காதான்ற மாதிரி இருக்கும். ஓகே, பட் அந்த AAA கேம்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், இனிமேல் நிறைய ஃபியூச்சரில் நிறையா வருமா அப்படின்ற மாதிரி. ஆனால் முதல் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நான் நிறைய பேர்த்திட்ட தெரியுமானதில் நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். நானும் ஒரு கேம் ஸ்டோரி கேமர் தான். நிறைய கேம்ஸ் இன்னும் ஆடலை, ஓகேவா? பட் தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. பட் ஃப்யூச்சரில் ஆடுவேன். பிசி அப்கிரேட் பண்ண மாட்டி இதை நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கேமிங்லாம் அழியாதுங்க, பார்க்கலாம். அதான் அந்த எமோஷனல் கனெக்ட்ன்றது ஒரு ஃபேக்டர் தான், அது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கேம் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கிரேட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனை கேம்ஸ் வந்துருச்சு. பிஎஸ்பிலே 2 கேம்ஸ் இருக்கும், செயின் ஆஃப் ஒலிம்பஸ், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு சொல்லி. அது 2மே நான் ஆடிருக்கேன், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் காட் ஆஃப் 1, 2, 3 ஆடினதில் அசன்சன் ஆடினதில்ல. அப்புறம் 2018 வந்த ஒரு கேமு அது ஆடிருக்கேன். அதுக்கப்புறம் ரேக்னராக் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஈஜிப்ட் அப்படி இப்படின்னு ரூமெல்லாம் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கேமிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்குமே கேமிங்க்கு ஒரு பர்சனலாகவும் சரி, ஒரு வேறு ஒரு விஷயத்துலேயும் ஒரு கனெக்ட் இருக்குது. அதனால தான் நான் அது சம்மந்தமான வீடியோஸாகவே மோஸ்ட்லி நான் ரியாக்ட் பண்ணுறதா இருக்கணும், பார்க்குறதா இருக்கணும், எல்லாமே இருக்கும். அதனால தான் அந்த வீடியோஸும் உங்களுக்கும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்குறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, A2Dலேருந்து இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான், நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.